தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெற்றி விடியல் சீனிவாசன் சார், ஆதிச்சநல்லூர், பொதிகை ட்ரெக்கிங்கு, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸை தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்கல்ல. அதெல்லாம் முதலமைச்சர் எந்த இடத்துலையுமே கோடிட்டு காட்டலையே. ஒரு முதலமைச்சர் அவருடைய மாநிலத்திற்கு இன்னும் கூடுதல் தொகை வரணும்னு நினைக்கிறாரு, அதனால சொல்றாரு. பட் நம்ம இதுல விடுபட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மேட்டர் சுந்தரராமன் அவர்கள் டச் பண்ணி. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்களா? ஆதிச்சநல்லூருக்கு ஃபண்ட் கொடுத்தது, பணம் கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்திருந்தா நல்லது தானே. TR பாலு அவர்கள் சொன்னாரு, கோல்டு பிளேட்டர்ல வச்சு கொடுத்தாரு, சில்வர் பிளேட்ல வச்சு கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாரு. அந்த மாதிரி தான். பட் இங்கே MSMEயினுடைய மேட்டரில் சுபாஷினி அவர்களும் சுந்தரராமன் அவர்களும் குறிப்பிட்டதில் ஒரு பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ட்ரெட் மூலமாக பதிவு செய்திருக்கக்கூடிய MSME நிறுவனங்களுக்கு அவர்கள் பப்ளிக் செக்டாருக்கு கொடுக்குற பொழுது உடனடியாக 15 நாட்களில் அவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும். நான் ஒரு பப்ளிக் செக்டாருக்கு ஒரு பில்லு போட்டேன் அப்படின்னா, 10,000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துருக்கேன்னா 15வது நாள் எனக்கு பணம் கிடைச்சிரும். பப்ளிக் செக்டார் அதுக்கப்புறம் அதை ரீபே பண்ணுறேன் அதில் இருக்கிறோம். இது MSMEக்கு லிக்விட் கேஷை கொடுப்பதற்கு உண்டான, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு உண்டான ஒரு வழி. அதை ஒரு வங்கி சரியாக செய்ய முடியாமல் இருந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு உதவியும் சட்டமும் வந்ததுன்னா. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒரு நிறுவனம் அதை சுற்றி இருக்கக்கூடியதற்கு கொடுக்குதுன்னு. அந்த 2% அவங்க செலவு பண்ணுறது அவர்களுடைய செலவினத்தின் கீழ் வருகின்ற காரணத்தினால் லாபம் குறைந்து அதன் மூலமாக அவர்கள் வரி செலுத்துவது குறைகிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது. ஆடம் ஸ்மித்து இன்விசிபிள் ஹேண்டுன்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறார். ஒரு இடத்துல நீ ஃப்ரீ எக்கானமியை விட்டுடு, காம்படிட்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரைஸை வச்சுப்பாங்க, அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைச்சிரும். இவனை விட குறைவாக நான் விற்கணும்னு சொல்லி கிடைக்கிற பொழுது அதை இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்றாரு. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இன்விசிபிள் ஹேண்டு தான் லாசிஸ் ஃபேர் அப்படின்றத அவர் சொல்றாரு. இது செய்யலைங்கிறீங்களா? இதுல இருக்கு. இந்த நேரடியாக செய்யாம 2% செலவு பண்ற போது நான் அதை செய்யறேன். இந்த லோக்கல் இடத்துல என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியுது, ஒரு மத்திய அரசுக்கு தெரியலாம நான் ஒரு கம்பெனி நடத்துற பொழுது அதை செய்வதனால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. ஸோ MSME, CSR ரெண்டுத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, ஐயாவுடைய துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தொகை அதெல்லாத்தையும் விட்டுடுவோம். இந்த தடவை நான் பார்த்துருப்பது அலோபதி மெடிசனுக்கு உண்டான கான்சன்ட்ரேஷன் வேர்ல்டு முழுக்க இருக்கு. ஆயுர்வேதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. அதில் இந்த டெஸ்டிங்கிறது சரியாக நடக்கலை. இப்போ நம்ம ஆயுர்வேதத்தை நம்ம விரும்புகிறோம், சித்தாவை நம்ம விரும்புகிறோம், எல்லாம் இருந்தால் கூட இன்னும் ஒரு வியாதிக்கு இந்த டெஸ்டிங் மூலமாக இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிற டெஸ்டிங் இல்லாததுனால அக்செப்டன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஹோமியோபதியை பெரியதாக ஒத்துக்கொள்ளவில்லை. உலகத்திற்கு புகழ்பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் ஒருவர், நிபுணர் ஒருவர் ஹோமியோபதியை ஒரு ஹம்பக் அப்படின்ற ஒரு வார்த்தையே பயன்படுத்தி சொல்கிறார். அந்த இடத்துல ஆராய்ச்சிக்காக ஒரு தொகை ஒதுக்கி இருப்பது, அதன் மீது ஒரு கவனத்தை கொண்டு வந்திருப்பது, அது ஆரோக்கியம் ஓரியன்டாக, நோயை குணப்படுத்துமாங்கிறது எனக்கு தெரியல. ஆரோக்கியம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறையை இப்ப ஜப்பான்ல சித்தாக்கு கொடுக்கல, ஆயுர்வேதத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேத சித்தாக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க, ஆயுஷ்ங்கிறது மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஆயுஷ்ல சித்தாவும் இருக்கு, 5 இருக்கு, ஆயுர்வேதா, யுனானி எல்லாமே இருக்கு, யோகா எல்லாமே இருக்கு. அதன் மூலமாக சரிசமமா கொண்டு வரலாம்ல. அதை டெவலப் பண்றதுல என்ன சிக்கல் இருக்கா? இல்ல, அதுல அவங்களால ஃபண்ட்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸ் தானே ஒதுக்க முடியும். சட்டியில இருந்தா தானே அகப்பையில் வரும். அவங்க 4.5% மேல டெபிசிட் போகக்கூடாது, 5% மேலே டெபிசிட் போகக்கூடாது. நான் இந்த 8%, 9%, 7.5% GDP முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் ஹைலி ஆவரேஜ் ஓரியன்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் நிறையா டேட்டா உள்ளே வந்திருக்கும், நிறையா டேட்டா மிஸ் ஆகிருக்கும். அதை நான் அப்படியே எடுத்துக்கல, ஒரு 1% குறைச்சி தான் எடுத்துப்பேன். இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த காலகட்டத்தில் கூட ஏதோ ஒன்று அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்படுகின்ற இந்த திட்டங்கள், அதாவது மெட்ரோ ரயில் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் நீங்க இப்போ கரெக்டா எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு 2047 அப்படிங்கிற கோல் செட்டிங்க்கு ஒரு சரியான பாத் தானா? ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது சரியான பாதை என்று செய்கிறது.
அதனுடைய எஃபெக்ட் சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு 10 வருடங்கள் கழித்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுல ஒரு கெஸ் ஒர்க் சொல்லலாம் இது சரியா இருக்கான்னு. இப்போ உதாரணமாக சரி 2014 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசு பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு 10 ஆண்டுகள்ல மாற்றத்தை உருவாக்கி இருக்கா? 10 ஆண்டுகளுக்கு உண்டான மாற்றம் வராது. ஏன்னா நடுவில் நமக்கு கோவிட் வந்து 3 வருஷம் அஃபெக்ட் பண்ணிடுது, எக்கானமியை சீரியஸாக அஃபெக்ட் பண்ணிடுது. அதனால இன்னொரு அதுலேருந்து ரெக்கவரிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை கொடுத்தோம்னா இன்னொரு 4-5 வருடங்களில் தான் தெரியும். ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவாக இருக்கிறது? பெட்ரோல் பிரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ இருக்கு. அதை அவர்கள் கொண்டு வரும். பெட்ரோல் டீசல் பிரைஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் கொண்டு வரும். அதற்குண்டான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஏன்னா நம்ம முன்னாடி வாங்கின பாண்ட்ஸ் எல்லாம் 2026 செட்டில் பண்றோம். கடன் வாங்கினதை நம்ம செட்டில் பண்றோம். இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கோம். ஃப்ரீயா இருக்கிற போது ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக பெட்ரோலையும் இதையும் கொண்டு வரலாம். 10 வருடங்களில் பார்த்திருக்கக்கூடிய முன்னேற்றமான விஷயங்கள் என்பது பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்காது. எல்லா இதுலையும் இருக்கு. நான் பாலிடிக்ஸ் பேசுறது கிடையாது. பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்காது. அரசாங்கத்தினுடைய மூவ்மெண்ட்லேயே ஸ்டேட் ஷேர் வர்ற பொழுது மூவ்மெண்ட்லேயே 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று நேரடியாக 41% இப்போ நீங்கள் சொன்னீங்க, அது 35லேருந்து 41 வந்திருக்கு. நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிற 6%. அது 50% இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குன்றாங்க. ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்துகிற பொழுது 50-50 கொண்டு வந்தோம். 50-50 மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிஜிஎஸ்டி போடுற போது 50-50 போடுவதற்கு பதிலாக நான் பல இடங்களில் என்னுடைய கோரிக்கையாக வைப்பது 65-35 வச்சிருங்க. ஏன்னா நீங்க 50 கொடுத்துடுறீங்க, அப்புறம் ஒரு 21 தரீங்க, மொத்தம் 71 ஆறுது. 71க்கு பதிலாக 65 கொடுத்துட்டு மீதி 6% மாத்திரம் இந்தந்த கண்டிஷன்ஸ்ல ரிலீஸ் பண்றேன்னு ஒரு காலத்துல சொல்லலாம். ஏன்னா 50-50ன்றது ஆரம்ப சிந்தனையாக இருந்தது. அதன் பின்னால் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம். இப்ப வேட்டில இருந்தானே ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டி புதிய கான்செப்ட் இல்லையே. விபி சிங் ஐயா அவர்கள் கொண்டு வந்திருந்த வேட்டினுடைய ஒரு முன்னேறிய வழிமுறை தானே ஜிஎஸ்டி என்பது. உலகம் முழுவதும் பல நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. அதனால் கொண்டு வந்திருக்கு. ஆதலால் இது இருக்கக்கூடிய பணத்தை இந்த வருடத்திற்கு பண்ணியிருக்கிறார். என்ன யாரும் சொல்ல முடியாதுன்னா 12 லட்சம் பண்ணி பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா? இதுல ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே தெரியல. எந்த மாநிலத்துக்கும் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அலோகேஷனும் இல்லை, நேம்ஸும் இல்லை, ஒண்ணுமே பெருசா பண்ண இல்லை. அதனால அந்த கோரிக்கையை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அலோகேஷன் மாத்திரமே ஒரு பட்ஜெட்டை முழுமையாக்கிடுமா என்றால் அலோகேஷன் கீழே இறங்குற பொழுதுதான் இதனுடைய எஃபெக்ட் தெரியும். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் ஆயிருக்கு, தொகையும் கூடி இருக்குன்னா அதனுடைய பலன் அவர்களை சென்று அடைய வேண்டும். அதுல இருக்கக்கூடிய முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு திட்டம்ங்கிறது எந்த ஒரு திட்டமும் கீழே போறபோது நேரு அவர்களே சொன்னார், ₹1 செலவழிச்சாக்கா அதுல 10 பைசா தான் போய் சேருது அப்படின்னார். ராஜீவ் காந்தி அவருடைய பேரன் அதே விஷயத்தை திரும்பவும் சொன்னார். அதனால அதுல கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அதனால் இந்த அரசாங்கம் என்பது லாசிஸ் ஃபேருக்குள்ளே போயிட்டாங்க. அதனால நீங்க ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக தான் அவங்க கொண்டு வர முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வர முடியும். பொதுத்துறை நிறுவனங்களை புதியதாக உருவாக்கியோ புதியதாக கையில் எடுத்தோ அதை செய்வதற்கு வருகின்ற அரசுகள் எதுவும் தயாராக இருக்காது. அவங்க பொதுத்துறை நிறுவனத்தை ஒரு பர்டனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமலோற்பநாத் சொல்றாங்களே, வேக்சினுக்கு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அது பெரிய ஃபண்டு கொடுத்தாங்க, அது அப்படியே இருக்கு. பட் இந்த மாதிரி ஆரம்பித்து கொண்டு அப்படியே பேக்லாக்ல இருக்கிறது, அது ஒரு நேஷனுக்கு ஒரு லாஸ். டெஃபினெட்லி லாக்ட் அப் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அதில் என்ன ஆகிடுதுன்னா ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குற பொழுது இந்த மாநிலத்தினுடைய ப்ரொட்டஸ்ட் என்பது ஏதாவது ஒரு நியாயமான ப்ரொட்டஸ்டாக இருக்கும். நம்ம ஒரு எல்லா ப்ரொட்டஸ்டையும் நம்ம அநியாயம்னு சொல்கிறோம். ஒரு நியாயமான ப்ரொட்டஸ்ட் இருந்ததுன்னா இப்போ இன்றைக்கி சசி தரூர் அவர்கள் பேசியிருக்கிறார். கேரளாவினுடைய பார்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கிறது, நான் விடுபட்டு கொண்டிருக்கோம், அதுக்கு ஏதாவது செய்யணுன்றார். இவையெல்லாம் பட்ஜெட்டில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடியா எடுத்துன்னா அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து இந்த தடவை அவங்க செய்திருப்பது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவுக்கு உண்டானதற்கு கூடுதல் பணம் ஒதுக்கி இருப்பதும், மாநகராட்சிகளும் பேரூராட்சிகளும் தங்களுக்கான பாண்ட்ஸை வெளியிடலாம். அதில் ரெவென்யூ பாண்டு, நார்மல் பாண்டுன்னு இருக்கு. ரெவென்யூ பாண்டுங்கிறது ரெவென்யூ வரக்கூடிய டோல்கேட் மாதிரி இருக்கிறது. நார்மல் பாண்டுங்கிறது ஒரு விளையாட்டு திடல் அமைப்புது. இதற்கு அவர்கள் பாண்ட் உருவாக்கலாம் என்கின்றதை கொடுத்து இருக்கிறார். அரசனுடைய சார்பில் அதை வருகின்ற பொழுது லோக்கல் அரசு மேல ஞாபகம் ஒரு நம்பிக்கை இருப்பவர்கள் அதை வாங்குற பொழுது ஃபண்ட்ஸ் ஜெனரேட் ஆகிடும். மேட்டர் மாத்திரம் எடுத்துக்கிறேன். அரசாங்கம் 2 விஷயத்துல தான் கவனம் செலுத்தணும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இதை தவிர அவங்க வேற சட்டம் ஒழுங்கை மாத்திரம் பார்த்துக்கிட்டாங்கன்னா போகிறோம். பட்
இந்த ருப்பியினுடைய மேட்டர் இதை எடுத்தாக்கா அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்பது மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த ரெண்டில் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். பட் நம்மளுடைய ட்ரெட்டு இப்படி வந்து விட்டதுனால அதனால் ஒன்றும் நம்மளால் பெருசாக செய்ய முடியல. ஆதலால் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய என்ன விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பொதுவாக நம்ம எடுத்துக்கணும். இதில் பேசுபொருள் மற்ற விஷயங்கள் வந்திருப்பதற்கு காரணம் 12 லட்சம் ஏற்கனவே கொடுத்துட்டதுனால அந்த ஆஸ்பெக்ட் அப்படியே விட்டுட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தி வந்துடுது. 12 லட்சம் இனிமேல் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அதை போய் டச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் கொஞ்சம் உண்டு, ஏதாவது கொடுத்தா உண்டு. அதுக்கு தாண்டி வேற எதுவும் அதில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்குள்ள மிடில் இன்கம் குரூப்பில் சேலரிட் எம்ப்ளாய்க்கு மாத்திரம்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இந்த இதில் நம்முடைய நாட்டினுடைய 2047 வரைக்கும் இருக்கக்கூடியதற்கு என்ன ஏரியாவுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு கான்சென்ட்ரேஷன் இன்க்ளூடிங் ஏஐ அண்டு கிளவுடை பற்றி சொல்ல விட்டுட்டோம். நம்ம கிளவுடு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிற பெரிய பெனிஃபிட்டு இன்டைரக்டாக நமக்கு நிறைய ஒர்க்கை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. இத்தனை நாள் வரைக்கும் அது வியட்நாமுக்கு போயிட்டு இருந்தது, தமிழ்நாடு சரி. கிளவுடு அப்ளிகேஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸு மற்ற நாடுகளுக்கு போயிட்டு இருந்தது. வியட்நாம் வழியாக போய் நம்ம இந்தியாவுக்கு வந்த ஒர்க்கெல்லாம் கூட உண்டு. இனிமேல் அதெல்லாம் நேரடியாக நன்றி.